ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு ஏபிசி ஜூஸ் பண்ண போகிறது தான் பார்க்க போகிறோம். ஏபிசி அப்படின்னா ஆப்பிள், பீட்ரூட், கேரட் ஜூஸ். இப்போ நிறைய பேரை கொடூரமாக அஃபெக்ட் பண்ணுற நோய் கேன்சர். இது வந்து ப்ராப்பர் ஈட்டிங் ஹேபிட்ஸ் இல்லாதனாலையும் வருது. ஸோ நம்ம ப்ராப்பர் ஈட்டிங் ஹேபிட்ஸ் மூலமாக இந்த நோயை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் வைக்கலாம். இந்த ஏபிசி ஜூஸில் பார்த்தீங்க அப்படின்னா டீடாக்சிஃபிகேஷன் ஏஜென்ட் இருக்குது. இது வந்து நம்ம லிவரை டீடாக்சிஃபை பண்ணி நம்ம பிளட்டை பியூரிஃபை பண்ணுது. தவிர இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது, ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. ஸோ நீங்கள் ரெகுலராக இதை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம பல நோயிலேருந்து விடுபடலாம். ப்ளஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணக்கூடியது. கேரட்ஸில் இருக்க பீட்டா கேரோட்டின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நம்ம ஸ்கின்ல வர ஆயிலினஸை கட்டுப்படுத்தும். ஆப்பிள்ஸ்னால நம்ம ஸ்கின்ல ஏற்படுற ஆக்னி மற்றும் பிம்பிள்கள் வந்து தடுக்கப்படும். நம்ம பீட்ரூட்டும் சேர்க்குறனால நம்மளோட ஸ்கின் வந்து இன்னும் க்ளோ ஆகும், இன்னும் ஃபேர்னஸ் கூடுதலாகும். ஸோ இந்த ஜூஸை நீங்கள் 15 days ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் க்ளோ ஆகிறத நீங்களே பார்க்கலாம். அண்ட் இந்த 3 ஐட்டம்ஸும் எல்லா சீசனும் அவைலபிளாக இருக்கும். சீசனல் ஐட்டம்ஸ் கிடையாது, எல்லா சீசனும் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். இந்த ஜூஸை நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் கூடுதலான பெனிஃபிட்ஸை அடையலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பீட்ரூட், கேரட், ஆப்பிள் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து தோலை பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. எத்தனை பீட்ரூட், எத்தனை கேரட், எத்தனை ஆப்பிள்ன்றது அவரவர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை பீல் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டே நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு பீல் பண்ணுங்கள். ஏன்னா பீல் பண்ண பிறகு வாஷ் பண்ணோம் அப்படின்னா அதோட நியூட்ரியன்ஸ்லாம் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கேரட்டை பீல் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் தோலையும் நல்லா பீல் பண்ணிடுங்க. ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மூணுத்தையும் ஓரளவுக்கு பொடியாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆப்பிளையும் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பீட்ரூட்டையும் அந்த மாதிரி பொடியாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெட்டி வச்சுருக்க கேரட், பீட்ரூட், ஆப்பிளை வந்து நீங்கள் ஜூஸருக்குள்ளே போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏபிசி ஜூஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இப்படியும் குடிக்கலாம், இல்லை கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சோண்டு ஹனி ஆட் பண்ணி கலக்கி நீங்கள் குடிச்சிக்கலாம். ஹனி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பெப்பரை கூட நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இந்த ஜூஸை எடுத்துக்கலாம். ஆனால் முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா, இந்த ஜூஸ் போட்டோன்னே ரொம்ப நேரம் அப்படியே ஆற விடக்கூடாது. போட்டோன்னே குடிச்சிடணும். அப்போ தான் அதோட முழு சத்தும் நம்மளை வந்து சேரும். இந்த ஜூஸை நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.